ஓய்வு வருஷம். 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்திலுள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வரவேண்டாம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண்மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வரக்கடவர்கள். எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக் குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு வருஷ பிரமாணத்தை சொல்லுகிறார். 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக என்பது கர்த்தருடைய ஓய்வு வருஷ பிரமாணமாகும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நிலத்தில் 6 வருஷம் பயிரிடலாம். 7வது வருஷத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் தங்கள் நிலத்தை உழவோ அல்லது பயிரிடவோ கூடாது. கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி அவர்கள் 7ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் உழுது பயிரிட்டால் அந்த வருஷத்தின் முடிவிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான அறுவடை கிடைக்காது. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். அந்த தேசத்தின் செழிப்பை பற்றி சொல்லுவதற்காக கர்த்தர் ஓய்வு வருஷத்தை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய நிலம் 7ஆம் வருஷத்திலே ஓய்வாக இருந்தாலும் அவர்களுக்கு தானியம் குறைவுபடாது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் குடியிருக்கும் போது அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் போஜனத்திற்கு தங்கள் நிலத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நிலத்தை சார்ந்து ஜீவிக்காமல் கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்க வேண்டும். வானமும் பூமியும் கர்த்தருடையது. கர்த்தருடைய கிருபையினாலேயே பூமியில் விளைச்சல் உண்டாகிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வயலில் விதைத்த தங்கள் பயிர் வேலைகளின் முதல் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். கர்த்தரே மழையை பெய்ய பண்ணுகிறவர், அவரே விளைச்சலை கொடுக்கிறவர். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஓய்வு வருஷ பிரமாணத்தை கொடுத்திருந்தாலும் பிற்காலத்தில் அவர்கள் இந்த பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் தங்களுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 2 நாளாகமம் 36:21. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நிலத்திலே பயிரிட்டாலும் அந்த நிலத்திலே தானியம் விளைந்தாலும் கர்த்தரே அவர்களை போஷிக்கிறவர். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு போஜனமும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பயிர் நிலத்தை நம்பாமல் கர்த்தர் மீதும் கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். 10 கட்டளைகளில் 4வது கட்டளையாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய 4வது கட்டளையை இங்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். 6 நாள் உன் வேலையை செய்து
ஏழாம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக என்பது கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணமாகும். ஏழாம் நாள் ஓய்வு நாளாக ஆசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு நாள் ஒரு கிழமை பிந்தி வரும். ஏனெனில் பெந்தகோஸ்தே நாளில் கூடுதலாக ஒரு ஓய்வு நாள் அனுசரிக்கப்படும். அவர்களுடைய மாடும் அவர்களுடைய கழுதையும் இளைப்பாற வேண்டும். அவர்களுடைய அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருக்கவும் வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிப்பு காரணம் இதுதான். ஒவ்வொரு சிருஷ்டியும் தாங்கள் செய்த வேலையின் களைப்பு தீர ஓய்வு எடுக்க வேண்டும். அடுத்த வேலை செய்வதற்கு ஓய்வெடுத்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனுஷன் 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஓய்வு நாளை மனுஷனுக்கு தெரிந்தெடுத்தார். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். புதிய ஏற்பாட்டில் தங்களுக்கு வசதியான ஓய்வு நாளை ஜனங்கள் தெரிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசிகள் வாரத்தின் முதலாம் நாளான ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக தெரிந்தெடுத்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். வேத பண்டிதர்களில் சிலர் கர்த்தருடைய ஓய்வு நாள் பிரமாணத்திற்கு புதிய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். வாரத்தில் ஒரு நாளாகிய 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிப்பதற்கு பதிலாக எல்லா நாளையும் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். வாரத்தில் 7ஆம் நாள் மாத்திரமல்ல, வாரத்தின் 7 நாட்களுமே பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய நாட்கள் ஆகும் என்பது இவர்களுடைய வியாக்கியானம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மாத்திரமே சேவிக்க வேண்டும். அவர்கள் புறஜாதியாரின் அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் விட்டு விலகி இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயில் இருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். கர்த்தர் அது பற்றி அவர்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களிலும் அவர்கள் சாவதானமாய் இருக்க வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு விரோதமான உபதேசங்களிலே அவர்கள் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் வருஷத்தில் 3 தரம் கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். பண்டிகை காலத்திலே இஸ்ரவேல் ஜனத்தாரில் ஆண்மக்கள் எல்லோரும் சபையாக கூடி வர வேண்டும். பரிசுத்தமான சபை கூடுதலை அவர்கள் அசட்டை பண்ணக்கூடாது. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண்மக்கள் எல்லோரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னதியில் வர கடவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வெறும் கையாய் வரக்கூடாது. அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். உற்சாகமான காணிக்கைகளும் மனப்பூர்வமான காணிக்கைகளும் கர்த்தருக்கு பிரியமானவை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை ஆராதிக்க வருகிறவர்கள் வெறும் கையோடும் வரக்கூடாது, வெறும் இருதயத்தோடும் வரக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் மீது பக்தி நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுடைய ஆத்துமாக்கள் கிருபை நிரம்பியதாகவும் பக்தி நிரம்பியதாகவும் கர்த்தர் மீது பரிசுத்தமான அன்பு நிரம்பியதாகவும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்னும் பரிசுத்தமான வாஞ்சை நிரம்பியதாகவும் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வரும்போது நம்மையே ஜீவ பலியாக அவருடைய பாதபடியிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வருஷத்திற்கு 3 பண்டிகைகளை நியமித்திருக்கிறார். அவை இஸ்ரவேல் தேசத்தின் வசந்த காலத்தில் ஒன்றும், கோடை காலத்தில் ஒன்றும், அறுவடை காலத்தில் ஒன்றுமாக வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் கர்த்தருக்கு 3 தரம் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் இந்த 3 பண்டிகைகளை பற்றியும் மிகவும் விரிவாக சொல்லுகிறார். இந்த பண்டிகைகளை பற்றி இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டது போல வேறு வசன பகுதிகள் எதிலும் விரிவாக சொல்லப்படவில்லை. பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, அறுப்புக்கால பண்டிகை ஆகியவை கர்த்தர் நியமித்திருக்கிற 3 பண்டிகைகளாகும். பஸ்கா பண்டிகையானது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த பண்டிகையை பற்றி சொல்லும்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக, அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என்றும், எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம்,
எனக்கு இடும் பலியின் கொழுப்பை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேலருக்கு ஆபிப் மாதம் முதலாவது மாதமாகும். இது மார்ச் மாதத்தின் இறுதியில் இருந்து ஏப்ரல் மாதத்தின் துவக்கம் வரையிலும் உள்ள காலம். கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் கர்த்தர் அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர வேண்டும். பெந்தகோஸ்தே பண்டிகை முதற்கனிகளின் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் பெந்தகோஸ்தே பண்டிகை காலத்தின் போது தங்களுடைய நிலங்களின் விளைச்சலை அறுவடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அவர்கள் தங்கள் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும். விளைச்சலின் முதற்கனியை கர்த்தருக்கு காணிக்கையாக படைக்கும் போது அவர்களுடைய முழு விளைச்சலும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அவர்களுடைய மொத்த அறுவடையையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் புத்திரர் சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிக்க வேண்டும். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும், வருஷ முடிவில் நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வருஷத்திலே தங்களுக்கு நல்ல அறுவடையை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவும், வரப்போகிற வருஷத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தங்களுக்கு நல்ல அறுவடையை கொடுப்பார் என்று கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பை நம்பும் வண்ணமாகவும் இஸ்ரவேல் புத்திரர் சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். புறஜாதியார் தங்களுடைய அறுவடைக்கு கர்த்தரை நம்பாமல் அவர்கள் மாய் மாலங்களையும் விக்கிரகங்களையும் நம்புகிறார்கள். தங்களுடைய நிலங்களில் அறுவடை அதிகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக புறஜாதியார் மந்திரங்களை ஓதுகிறார்கள். மந்திரங்களினாலோ மாயா ஜாலங்களினாலோ தானியம் விளைவதில்லை. அது கர்த்தருடைய தெய்வீக கிருபையினால் விளைகிறது. மனுஷன் நிலத்தை உழுது விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறவர் கர்த்தரே. கர்த்தர் 3 பண்டிகைகளை பற்றி சொல்லும் போது வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலில் சமைக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். புறஜாதியார் தங்களுடைய நிலத்திலே அறுவடை செய்த பின்பு வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைப்பது வழக்கம். அவர்கள் தங்கள் நிலத்தின் மீது வெள்ளாட்டின் பாலை மந்திரவாதிகள் தெளிப்பது போல தெளிகிறார்கள். இவ்வாறு செய்தால் அடுத்த வருஷத்தில் தங்களுக்கு பெரிய அறுவடை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். வெள்ளாட்டின் பாலை தங்கள் நிலத்தில் தெளிப்பதினால் ஒருபோதும் பெரிய அறுவடை வரப்போவதில்லை. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அனுக்கிரகமும் இருந்தால் மாத்திரமே அறுவடை பெரிதாயிருக்கும்.